வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் மகா மேக்ஸ் டியூஷன்லேருந்து. இது நம்மளோட 10th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் லெசன் உறவுகளும் சார்புகளும். இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 1.1ல் என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா a ஈக்குவல் டு செட் ஆஃப் 1,3,5 b ஈக்குவல் டு செட் ஆஃப் 2,3 எனில் ஃபர்ஸ்ட் கொஷின் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமா, இல்லை எனில் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்டு என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி என காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்மை தான் எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சம்முக்கு ஆன்சர் எழுதும் போதுமே முதல்ல கொஷினில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூஸை தான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். ஸோ நமக்கு இந்த சம்மில் வந்துட்டு ஏ பியோட செட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 1,3,5 பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 2,3 அப்படின்னு சொல்லி எழுதட்டுமா? எழுதிட்டதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பியையும் பி கிராஸ் ஏவையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏவோட செட்டை எழுதிட்டு இன்ட்டு பியோட செட்டை எழுதணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இதை கிராஸ் பண்ணுறோம், அதாவது மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா ஜோடியாக வந்து சேர்த்து எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி தான் எழுத போகிறோம். அப்போது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1,3,5 கிராஸ் 2,3 அப்படின்னு இருக்குது. ஈக்குவல் டு இதை செட் ஆஃப் 1,2 1,3 3,2 3,3 5,2 5,3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் வந்து ஏ கிராஸ் பி. வேறு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பியோட செட் இருக்கு இல்லையா, அதை எழுதணும் இன்ட்டு ஏவோட செட்டு. அப்போது செட் ஆஃப் 2,3 கிராஸ் செட் ஆஃப் 1,3,5 ஈக்குவல் டு இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா செட் ஆஃப் 2,1 2,3 2,5 3,1 3,3 3,5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொன்னாங்க, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொன்னாங்க. ரெண்டுமே வந்து கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமா, இல்லையெனில் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு சம்மில் ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ, அது வந்து சேமாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சேமாக இருக்கிறது அப்படின்னா அதுக்குள்ளே ஜோடியாக எழுதணும். பார்த்தீங்களா, அந்த ஜோடிகள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஈக்குவல், இல்லை அப்படின்னா அது வந்து நாட் ஈக்குவல். அதை தான் வந்துட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த செட்டை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 1,2 1,3 3,2 3,3 5,2 5,3. அதே மாதிரி பி கிராஸ் ஏவோட செட் வந்துட்டு செட் ஆஃப் 2,1 2,3 2,5 3,1 3,3 3,5 எழுதிட்டோம். இப்போ இந்த ரெண்டு செட்டுமே நம்ம கவனிக்கும் போது இதோட ஜோடிகளின் கணம் வந்துட்டு ஜோடிகள் வந்துட்டு ஒரே மாதிரியாக இல்லை, மாறி மாறி இருக்குது. அப்போ இது வந்து ஈக்குவல் கிடையாது. அப்போது ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அது ஏன்னு ரீசன் கேட்டிருக்காங்க இல்லையா, அது ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஏ கிராஸ் பியில் 1,2ன்னு இருக்குது, பி கிராஸ் ஏல 2,1 இருக்குது. 1,2வும் 2,1ம் சேம் கிடையாது. அதே மாதிரி 1,3யும் 3,1ம் சேம் கிடையாது. அதனால தான் வந்துட்டு இது வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னா என்னென்னா ஏ கிராஸ் பியோடைய கணம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த கணத்தில் இருக்கிற ஜோடி உறுப்புகளுடைய எண்ணிக்கை. ஸோ எண்ணிக்கை தான் வந்துட்டு என் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. அதாவது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த கணத்தினுடைய உறுப்பு ஜோடி உறுப்புகளுடைய எண்ணிக்கை அதோட எண்ணிக்கையும் பி கிராஸ் ஏ கணத்தின் உறுப்புகளின் எண்ணிக்கையும் அதுக்கப்புறம் ஏ கணத்தினுடைய
எண்ணிக்கையையும் பி கணத்தில் இருக்கிற எண்ணிக்கையையும் பெருக்குனா கிடைக்கிற அந்த எண்ணிக்கை இது மூணும் வந்துட்டு சமமாக வருதா அப்படிங்கிறது தான் நம்மளை வந்துட்டு செக் பண்ண சொல்லி முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ கிராஸ் பியோட செட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த செட்டை எடுத்து அப்படியே எழுத போகிறோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 1,2 1,3 3,2 3,3 5,2 5,3 அப்படின்னு எழுதிட்டு கீழே என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா நான் என்ன சொன்னேன், இதில் இருக்கிற உறுப்புகளோட எண்ணிக்கைன்னு சொன்னேன்னா, அப்போ எத்தனை உறுப்பு இருக்குது, 6 உறுப்பு இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6. அதே மாதிரி பி கிராஸ் ஏ அந்த செட்டு எழுதணும். பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 2,1 2,3 2,5 3,1 3,3 3,5 எழுதிட்டோமா. இப்போ இதுக்கு கீழே என்ன எழுதணும் அப்படின்னா என் ஆஃப் பி கிராஸ் ஏ. அப்போ இதுலேயும் வந்துட்டு 6 உறுப்பு இருக்குது. அப்போது நமக்கு ஈக்குவேஷனில் வந்துட்டு என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா என் ஆஃப் ஏ கேட்குறாங்க. அப்போ ஏவோட கணத்தை எழுதணும். ஏவோட கணம் செட் ஆஃப் 1,3,5, பியோட கணம் செட் ஆஃப் 2,3. அப்போது என் ஆஃப் ஏ அப்படிங்கிறது 3, என் ஆஃப் பி அப்படிங்கிறது 2. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி அப்படின்னா அப்போ என் ஆஃப் ஏ என்ன வந்துருச்சு 3 கிராஸ் என் ஆஃப் பி வந்து 2. அப்போ 3 × 2 6. அப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பியும் வந்துட்டு 6 வந்துருச்சு. அப்போது கொஷினில் கேட்டிருந்த மாதிரியே என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ அவங்க எதை ப்ரூஃப் பண்ண சொன்னாங்களோ அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸில் இருந்து எக்ஸசைஸ் சம்ஸ் வரைக்கும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மகா மேக்ஸ் டியூஷன் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.